ஜனவரி 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்ரீஹரிகோட்டால இருந்து ஒரு 10 சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணில் வந்து ஏவறாங்க. அப்படி ஏவற அந்த 10 சேட்டலைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டலைட் தான் எக்ஸ்போசாட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எக்ஸ்ரே போலாரிமீட்டர் சேட்டலைட் அப்படிங்கிறது தான் எக்ஸ்போசாட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எக்ஸ்போசாட் வந்து எதுக்காக அவங்க வந்து மெயினாக அனுப்புறாங்க அப்படின்னா பிளாக் ஹோலை வந்து ஆராய்ச்சி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரோ வந்து அதை அனுப்புறாங்க. சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போசாட் அப்படிங்கிறது அதாவது பிளாக் ஹோலை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதாவது பிளாக் ஹோல் அப்படிங்கிறது எப்படி வந்து உருவாச்சு, அந்த பிளாக் ஹோல் இருந்து எந்த மாதிரியான அதாவது கதிர்வீச்சுகள் வந்து வெளியே வந்துகிட்டு இருக்குது, அந்த கதிர்வீச்சுல இருந்து ஏதாவது நமக்கு டேட்டா கிடைக்குமா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போசாட் அப்படிங்கிறதே விண்ணுக்கு அனுப்புறாங்க. இந்த எக்ஸ்போசாட் சேட்டலைட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் அதாவது இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னும், ஒருவேளை இந்த சூப்பர்னோவா அப்படிங்கிறது வெடிச்சாதான் இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுமா, இல்லை இந்த மாதிரியான கட்டுக்கதைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த ஆராய்ச்சி அமையுமா அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அனுப்புறாங்க. இந்த எக்ஸ்போசாட் சேட்டலைட் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சூரியன் வந்து எப்படி உருவாயிருக்கும், இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி உருவாயிருக்கும், ஒருவேளை இந்த பிரபஞ்சம் எப்போ அழிய போகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது நம்ம எப்படி உருவானோம், இந்த உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் எப்படி உருவாக ஆரம்பிச்சது, இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விடை கிடைக்கிற மாதிரியான ஒரு ஆராய்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதை டெவலப் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போசாட் சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிளாக் ஹோலை வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ண போகுது, எந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அது மூலிமா எதெல்லாம் வந்து அங்கே மெஷர் பண்ண முடியும், இப்போ இந்த எக்ஸ்போசாட் சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கொண்டு போய் நிலைநிறுத்தியிருக்காங்க, இது எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த பிளாக் ஹோல் அப்படின்னா என்ன, இதுக்கான கட்டுக்கதைகளை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் இந்த கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் எந்த மாதிரியான சொல்லி வச்சிருக்காங்க, இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜனவரி 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு ஸ்ரீஹரிகோட்டால இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சேட்டலைட்டை நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் வந்து விண்ணுக்கு அனுப்புறாங்க. அப்படி அனுப்பின அந்த 10 சேட்டலைட்ல ஒரு சேட்டலைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசாட் அப்படிங்கிற அந்த சேட்டலைட், அதாவது எக்ஸ்ரே போலாரிமீட்டர் சேட்டலைட் அப்படிங்கிறது தான். சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஹோல் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக மற்ற சேட்டலைட்லாம் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டால் ஸ்பேஸில் கண்டிப்பாக இருக்குது. நாசா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரா அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா ஏவி இருக்காங்க எக்ஸ்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக. ஏதாவது ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேஸ் வந்து அப்படின்னா அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் அனுப்பின இந்த எக்ஸ்போசாட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னா, அதாவது நம்ம இந்த எக்ஸ்போசாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போலாரிமீட்டர் அப்படின்னு சொல்லி அந்த பேலோட வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இதில் வந்து பண்ண போகுது. ஓகே, இதை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம், அந்த பேலோட வந்து பார்க்குறப்ப பார்ப்போம். ஓகே, இந்த எக்ஸ்போசாட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கொண்டு போய் நிலைநிறுத்துறாங்க அப்படின்னா நம்மளோட பூமியோட லோயர் ஆர்பிட் இருக்கு பார்த்தீங்களா, லோயர் ஆர்பிட்டில் கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஏன் இங்கிருந்தே இந்த ஆராய்ச்சிலாம் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா, அதாவது நம்மளோட பூமி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டான வந்து ஆனது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனிலிருந்து வர அந்த எக்ஸ்ரேஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல படாம, அதாவது அந்த ஓசோன் அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இது எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியிலிருந்தே நம்மளை வந்து பாதுகாக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வெளியே ஸ்பேஸ், அதாவது நம்ம பூமியை விட்டு அடுத்து வெளியே போய் அதாவது அட்மாஸ்பியருக்கு வெளியே போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சியை வந்து பண்ண முடியும். அதனால தான் பூமியோட அந்த லோயர் ஆர்பிட்டில் கொண்டு நிறுத்துறாங்க. ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சூரியனிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து லைட்டு மட்டும் வராது, அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்ரேஸ் வரும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வரும், இந்த மாதிரி நிறைய கதிர்வீச்சுகள் அப்படிங்கிறது கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு தான் இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நமக்கு கட்டுப்படுத்தி கம்மியான ஒளியை மட்டும் நம்ம பூமிக்குள்ள அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால தான் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இங்கே உயிர் வாழவும் முடிஞ்சுக்கிட்டு இருக்குது. தண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதனால தான் வந்து நிலையாக வந்து இருந்துகிட்டு இருக்குது. இல்லை அப்படின்னா எல்லாமே ஆவியாகி வெளியே போயிடும். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம சாப்டருக்குள்ளே வருவோம். ஓகே, இந்த எக்ஸ்போசாட் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஆர்பிட்டில் கொண்டு போய் நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்போசாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேலோட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா பாலிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிற 2 பேலோட். இந்த பாலிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து போலாரிமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் எக்ஸ்ரே அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாலிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேலோட். இந்த எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிற அந்த பேலோட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அண்ட் டைமிங் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட விளக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா அதாவது UR ராவோ அப்படிங்கிற அந்த சேட்டலைட் சென்டர்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போ சேட்டலைட் அப்படிங்கிறது வந்து
பார்த்தீங்கன்னா 2017 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபுல்லாக வந்து அதாவது இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆகுதா எல்லா டெஸ்ட்டும் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜனவரி 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகளை திரும்பி பார்க்குற ஒரு விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிலவில் போய் தென் துருவத்தில் வந்து கால் வச்சதா இருக்கட்டும், ஏன் அப்படின்னா நிலவில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் தண்ணி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி செவ்வாய் கிரகத்துக்கு போன மங்கள்யானா இருக்கட்டும், இல்லை இப்போ ஆதித்யா L1 சூரியன் ஆராய்ச்சி பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆராய்ச்சி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது மற்ற நாடுகளுக்கு கம்பேர் பண்ணும்போது லோ பட்ஜெட்டில் வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆராய்ச்சியில் இறங்குறோம் அப்படின்னா மற்ற நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குற ஒரு விஷயமா தான் இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எப்படி வந்து பிளாக் ஹோலை வந்து ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளோட விஞ்ஞானிகள், அதாவது லோ பட்ஜெட் அப்படிங்கிறத விட எவ்வளோ அக்யூரஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சியாக வந்து இருக்கும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி 1ஆம் தேதி லான்ச்சும் வந்து பண்ணாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகே, இந்த எக்ஸ்போசாட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னா, அதாவது இந்த பிரபஞ்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்னோவா இருக்குது அப்படின்னா, சூப்பர்னோவா அப்படின்னா என்னன்னா ஒரு நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசாகி பெருசாகும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிச்சு பயங்கரமாக வந்து செதறும். அப்படி செதற அந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெளிச்சம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் முழுக்க போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வர அந்த எக்ஸ்ரேவா இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போசாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ண போகுது. ஓகே, இந்த சூப்பர்னோவா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்னோவா வெடிச்சு செதறினதுக்கு அப்புறம் அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் அப்படிங்கிறது உருவாகும். சின்னதாக அதோட மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் அப்படிங்கிறது உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருந்துளை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதோட ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த கருந்துளைக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த கருந்துளை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருந்துளைக்கு உள்ள இருந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எக்ஸ்ரே வரல அப்படின்னா கூட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஏதோ ஒரு வேவ்ஸ் வந்து உள்ளே இருந்து வெளியே அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி அனுப்புகிற அந்த வேவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸ்போசாட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விண்ணுக்கு வந்து அனுப்பியிருக்கிறோம். அதாவது சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சூரியன்லேருந்து வர வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து அன்போலரைஸ்டு லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போலரைஸ் லைட் அப்படிங்கிறது என்னன்னா எல்லா வேவ்ஸும் வந்து எல்லா லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல போகும் பார்த்தீங்கன்னா, அதை வந்து போலரைஸ்டு லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல்ல இருந்து வர அந்த வேவ்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வேவ்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா போலரைஸ்டு ஆகி வரும்போது அதை எப்படி வந்து நம்ம வந்து அதாவது ரிசர்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலரி மீட்டர் அப்படிங்கிறதையே அவங்க வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்த போலரி மீட்டர் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலரைஸ்டு வேவ் வந்து அப்சர்வ் பண்ணி அந்த பிளாக் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து இந்த சூப்பர்னோவா வெடிச்சிருக்கும், இல்லை இந்த பிளாக் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது, இது எந்த தன்மையில் இருக்குது, இது மாதிரி எல்லா டேட்டாவையும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நியூட்ரான் ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, இந்த நியூட்ரான் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 800 டைம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வேகமாக சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல போனால் இந்த நியூட்ரான் ஸ்டார் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும். நம்ம சூரியனை விட பல மடங்கு பெருசாக இருக்கும். அது ஒரு செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 800 டைம் வந்து சொல்லணும் அப்படின்னா அது எவ்வளோ வேகத்தில் சுழண்டுகிட்டு இருக்குது. அதே மாதிரி அதில் இருக்கிற அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம பூமியோட 1 கோடி மடங்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆராய்ச்சி வந்து பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேலோட்ஸ் இந்த எக்ஸ்போசாட் அப்படிங்கிறதே நம்ம வந்து விண்ணுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கிறோம். இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேலக்ஸி வந்து எப்போ உருவாச்சு, இந்த சூரியன் வந்து அதாவது எப்படி வந்து உருவாகுது, இந்த உயிர்கள் வந்து எப்படி உருவாச்சு, எப்படி உருவாக ஆரம்பிச்சது, இது எல்லாமே வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் ஹோல் வந்து மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரியன் வந்து எப்போ அழிய போகுது, இதுக்கான வயசு வந்து இவ்வளோதானா குறிப்பிட்டு, அதாவது நிறைய கட்டுக்கதைகள் சொல்லியிருக்காங்களே, ஒரு காலத்தில் வந்து நம்ம சூரியன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல்குள்ளே போயிடும் அப்படின்னு சொன்னாங்களே, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் வந்து வெற்றி அடையும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஹோல் சம்மந்தமாக சொல்லப்படுற நிறைய கட்டுக்கதைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் எடுக்கிற முயற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து நம்ம நம்பலாம். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் பண்ண ஆராய்ச்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடிஞ்சிருக்குது. ஓகே, இந்த கருந்துளையை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கட்டுக்கதைகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல, இது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நம்ம இருக்கிற இந்த கேலக்ஸி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
கருந்துளைக்குள்ள தான் இருக்குது, ஆல்ரெடி நம்ம வந்து கருந்துளைக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னும் சில பேர் வந்து எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருந்துளை, அதாவது பிளாக் ஹோலுக்குள்ளே போயிடுவோம், எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி இன்னும் பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறதே டைம் ட்ராவல் தான், நீங்கள் பிளாக் ஹோலுக்குள்ளே போனால் ஒரு 20,000 வருஷம் வந்து ஃபியூச்சருக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா கட்டுக்கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கான்ஸ்பிரசி தியரி அப்படிங்கிறத நிறையா பேர் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்ம இஸ்ரோ வந்து அனுப்புறதுக்கு அப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஹோலை பேசுகிற நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஹோலை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா கட்டுக்கதைகள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, எது எப்படியோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் அனுப்பின இந்த எக்ஸ்போசாட் அப்படிங்கிற சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிளாக் ஹோலை பற்றி ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்காக தான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கான ஏதாவது ஒரு நியூஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பிளாக் ஹோல்னா என்ன, எதுக்காக நம்ம இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசாட்டை வந்து அனுப்புனாங்க, அது மூலிமா என்னெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய், தேங்க்யூ.